ஹீரோ யுதன் பாலாஜிக்கு இது 3வது படம் அப்படின்னாலும் நடுவுல பல வருடங்கள் கேப் விட்டு இப்ப மீண்டும் ஸ்கிரீனுக்கு வந்திருக்காருன்னு சொல்லலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காரு பார்க்கறதுக்கு. எக்ஸ்பிரஷன்ஸ் இன்னும் நல்லா கூட வந்திருக்கு. ஹீரோயின் தீக்ஷிதா மாணிக்கம் இதுக்கு முன்னாடி திருமணம் என்னும் நிக்கா படத்துல பார்த்திருக்கோம். ஆயிஷா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வந்திருப்பாங்க. இந்த படத்துல +2 படிக்கிற பொண்ணா வந்திருக்காங்க. நம்ப முடியுது +2 படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஹீரோ பார்க்கறதுக்கு ஒரு குடம் தண்ணியை தூக்குவாரா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருந்தாலும் தண்ணி லாரி ஓட்டுற ரேஞ்சில் அவரோட கேரக்டர் இருக்கு. இப்பவே அவங்க மனசுல ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்குமே, இவங்களுக்குள்ள ஒரு காதல், வீட்டுல எதிர்ப்பு, அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்துறது, இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா விஷயமும் இயக்குனர் மார்க்ஸ் படத்துல வச்சிருக்காரு. ஆனா அதே சமயம் ஒரு ட்விஸ்டும் வச்சிருக்காரு. ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ட்விஸ்டை கொண்டு போய் கிளைமேக்ஸ்ல வச்சிருக்காரு. சோ படத்தோட 75% ஹீரோவும் ஹீரோயினும் காதலிச்சுக்கிட்டே இருக்காங்க. காதலிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸ்கூல்ல ஆரம்பிச்ச அந்த ஒரு காதல் காலேஜும் போய் தொடருது. வருஷங்கள் ஆனாலும் ஹீரோக்கு மட்டும் வயசு அப்படின்றது ஆகவே மாட்டேங்குது சார். அது சரி, தமிழ் சினிமா லாஜிக் அப்படித்தானே. 10,001வது தரமா படத்தை தூக்கி நிப்பாட்டி இருக்காங்க யோகி பாபு அண்ட் பாலசரவணன். பாலசரவணன் ஹீரோவோட நண்பனா காப்பாத்துறாரு. யோகி பாபுவோட கேரக்டர், அதுக்கு எழுதப்பட்டிருக்கிற ஸ்கெட்ச், இதெல்லாம் உண்மையிலே ரசிக்க வைக்குது, சிரிக்க வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோயின் தீவிரமான இளையராஜா ரசிகையா வராங்க சார். ஆனா அவரே போதும்பா, ஏன்பா இவ்வளோ பாட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரோட பாட்டை போட்டு தேய்ச்சி எடுத்திருக்காங்க. பார்த்து சார், ராயல்டி பிரச்சனை ஏதாவது வந்துட போகுது. இது போக வேட்டை படத்துல செகண்ட் வில்லனா முத்துக்குமார், பசுபதி, இவங்க எல்லாருமே படத்துல முக்கியமான ரோல்ஸ்ல இருக்காங்க. சோ கதை அப்படின்ற ஒரு விஷயமும் சரி, ஸ்கிரீன் பிளே அப்படின்ற ஒரு விஷயமும் சரி கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால இவங்களோட நடிப்பு, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எடுபடாம போயிடுதுங்க. முதல்ல ஷார்ட் பிலிமா எடுத்து அப்புறமா ஃபீச்சர் பிலிமா உருவாக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு படத்தை பத்தி சொன்னாங்க. சின்னதா பாக்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஆனா 2 மணி நேரம் தியேட்டர்ல உட்கார வைக்கணும் அப்படின்னா அங்கங்க நிறைய விஷயங்கள் உள்ள நுழைக்கணும் இல்லையா, இன்ட்ரெஸ்டிங்கா. அந்த ஒரு பார்ட்ல டைரக்டர் சார் கோட்டை விட்டுருக்காரு. சினிமாட்டோகிராஃபி தமிழ் தென்றல் செஞ்சிருக்காரு. அவரோட ஆங்கிள்ஸ் படத்துல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கு. ஆனா கதை அதை தடுத்து நிப்பாட்டிடுது. சோ கிளைமேக்ஸ் ட்விஸ்டுக்காக ஒரு 1.25 மணி நேரம் வெயிட் பண்ண தைரியம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த ஒரு படத்தை பார்க்கலாம் சார்.